ஸோ கைஸ், வயநாட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டே. ஸோ கைஸ், இப்போ நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்கிங் தான் நம்மளுக்கு தந்துட்டாங்க. சூப்பரா இருக்குது. காட்டு பண்ணி பார்த்துட்டான், கொம்பலா இருக்குது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ கைஸ், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்கும். சரி போகலாமா வாங்க. எங்கே ட்ரிப் போகிற மாதிரி இருந்தாலும் சாமி கும்பிட்டு போங்க. சாலா நீ யாருடா? ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு எங்கே வந்துருக்குறோன்னா ஏடிபி வந்திருக்கிறோம், மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறதுக்கு. ஸோ காலங்காத்தாலே நம்ம வந்து பொங்கல் வாங்கியாச்சு. இந்த பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். பொங்கலுக்கும் சாம்பாரும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு 4 மணிக்கு கொட்டுப்பாங்க போல போல. போகிற வழியில் கூலண்ட் ஆயில் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. கூலண்ட் ஆயில் ஃபுல்லாமே வெளியே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இன்னும் பரல யாரும் கூட போகல, அதுக்குள்ளார பஞ்சாயத்து. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நான் ஏதாச்சும் இன்ஜினியரிங் படிச்சா பரவாயில்ல, நான் படிச்சதே பிகாம், ஒரு மண்ணும் புரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஒருவேளை ஃபேன் கீன் ஓடாதனால இப்படியா இருக்குமோ? ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ஃபேன் ஓடுதான்னு பார்க்கணும். ஃபேன் ஓடலினாலும் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். தேர்ட் ஸ்பாட் செக் அவுட். மறுபடியும் தண்ணியில் வெளியே வந்திருக்கும் போல இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே தெரில. அப்படியே தண்ணி வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேருந்து வெளியே வரும்? ஸோ நம்ம வண்டி இங்கே தான் ஒர்க் ஷாப்பில் இருக்குது. நாங்கள் அப்படியே அருமையாக பார்த்துட்டு இருக்கிறோம். மகனே கௌரவம் செல்லம், அப்பா பூங்காவனத்தோட நிலைமையை பாடுறா. அப்பா அப்பா. ஸோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் டவுன் ஆகி வண்டி நம்ம கீழே கோயம்புத்தூர் தாட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மறுபடியும் வயநாடு போகிறோம். மணி பாருங்க 3:30. ஆனால் யார் கூட போகிறேன்னு கேளுங்க. பாருங்க யார் கூட போகிறேன். சப்ஸ்கிரைப் டு செமத்தினி. நம்ம நாசர் ப்ரோ கூட தான் போகிறோம். இப்போ எங்களை யார் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா, ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வரமாட்டாங்களே, ஓகே. நம்ம செமத்தினி ப்ரோ கூட தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அவரோட வண்டியில் தான். கார்வண்ணன் பாவம் காலையிலேருந்து எங்கூட நான் பட்ட பாடு இல்லாமல் எலி தான் காயுதுன்னா எலி புழுக்க எது காயிருங்கிற மாதிரி இவனும் காஞ்சிட்டு இருந்தான். ஸோ கைஸ், வயநாடு அதுபடி நாங்கள் என்னென்ன பேசுகிறது இருக்கு. முக்கியமாக 2 பேர் ஃபுட் பிளாகர்ஸ், 2 பேருக்குமே ட்ராவல் பிடிக்கும். 2 பேருமே யூடியூப்லேருந்து வந்தாங்க. இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஊட்டி வந்துட்டோம். வயநாடு தூரம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இவ்வளோ தூரம் நான் கேள்விப்பட கிடையாது. போகிறோம் போயிட்டே இருக்குது. கார்வண்ணன் வேற தூங்கி விழுகிறான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. சன்செட்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இந்த சன்செட்டை நான் வந்து வயநாட்டில் பார்க்க வேண்டியவன். சன்ரைஸ்க்கு முன்னாடியே கிளம்புனேங்க. எவ்வளோ அசால்ட்டாக வந்துட்டுருக்குறான். எவனாச்சும் கேப்ச் பண்ணி போனால் என்ன பண்ணுவான்? அந்த பையனுக்கு பயம் இல்லை. ஸோ கைஸ், ஃபைனலாக வளைஞ்சு நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் நம்மளோட டிரைவராக இருப்பார் போல இருக்குது. செம தீனி இல்லை, செம டிரைவர் இவர். நியூ இயர் செலிப்ரேஷனில் இங்கே சூப்பராக வந்திருக்கும் போல இருக்குங்கோ. ஸோ கைஸ், இப்போ நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்கிங் தான் நம்மளுக்கு தந்துட்டாங்க. சூப்பராக இருக்குது, கேரளாவோட ஃபீல் டச். ஸோ கைஸ், இப்போ நம்ம வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு நம்ம பேக்ஸ் எல்லாம் நம்ம ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அண்ட் நாசர் ப்ரோ முன்னாடி போயிட்டாங்க. வாங்க போகலாம். எனக்கு மலேசியாவில் ஒரு இடத்துக்கு நான் போனேன். ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருக்குது. பாருங்க, போகிற இடம் ஃபுல்லாமே நைட் இப்படி ஒரு ஃபீல். கப்புள்ஸாக வந்தால் சூப்பராக இருக்கும். என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் இது? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 2 BHK ப்ரைவேட் வில்லா கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேரளா ஆத்தென்டிக் ஸ்டைலில் ஓப்பனிங் இருக்குது. சின்னதாக காலை மட்டுமே நினைச்சுக்கிறதுக்காகவே இது ஒரு ஸ்பாட்டு. அண்ட் ஒரு 8 பேர் உட்கார மசரி செட்டப். ஸோ நாசர் ப்ரோக்கு இந்த ரூம், எனக்கும் கேமராமேனுக்கும் இந்த ரூம். வேற லெவல் ஃபீல். அப்பா என்ன டயரா.
விட்டா இப்பவே தூங்கிடுவேன். ஆனா இருந்தாலும் பசிக்குது, சாப்பிட்டுட்டு ஃபயர் கேம்ப்லாம் பண்ணிட்டு தூங்கணும். அதுல ஒரு சுகம் என்ன தெரியுங்களா, வந்த உடனே ஏசி போட்டு வச்சிருக்காங்க, அதுவே எனக்கு சுகம் தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? 2-3 டவல், உட்கார்றதுக்கு சேர். ஓகே, பெரிய பாத்ரூம் நினைக்கிறேன், நல்ல பெரிய பாத்ரூம். இந்த இடத்துல இத்தனோண்டு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. ஓ, அயன் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, லாக்கர்ல கொடுத்துருப்பாங்களே. நம்ம குளிக்கவே மாட்டோம், அதை திருடிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுப்போம். அதுவும் யூஸ்லெஸ்ஸா தான் போக போகுது. யார் குடிக்க போறேன்னு தெரியல இந்த பால் போட்டல வச்சு. அண்ட் டிவி ஃபேன்லாம் கூட வச்சிருக்காங்க. எனக்கு இந்த செட்டப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டு எப்படி இருக்கும், செமையா இருக்கும்ல. அப்படி இப்படி வச்சுட்டு சமையல் போட்டு ஒரு பெரிய மந்தி வச்சிருந்தா ஆனா கண்டிப்பா நல்லா விளையாடும். அதனால ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4-5 கேங் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ரூம் டூர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டின்னர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இது? ஸோ கைஸ், டின்னருக்கு வந்தாச்சு. டின்னருக்கு என்னன்னா ஒரு ஃபிஷ் தவா கறி அண்ட் சிக்கன் கொண்டாட்டம், மஷ்ரூம் கிரேவி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் சிக்கன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள சிக்கன்லாம் போட்டு அண்ட் முட்டையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இந்த சிக்கன் கறி. அண்ட் பரோட்டா அண்ட் சப்பாத்தி அண்ட் நாடன் சிக்கன், அதுக்கு பெப்பர் சிக்கன் தந்துருக்குறாங்க. அண்ட் கொஞ்சம் சாலட், முக்கியமாக லெமன் டீ தந்தாங்க. ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா, கேரளாவில் வந்து டீ இல்லாமல் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஊரில் எப்படி ஃபிஷ் டேஸ்ட் வாஸ் எக்ஸலண்ட். பெப்பர் சிக்கன் நல்லா இருக்கு. அப்படிங்களா? நான் பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் கொண்டாட்டம் நான் இன்னைக்கு கொண்டாட்டம் ட்ரை பண்ணல. கொண்டாட்டம் ட்ரை பண்ணிங்களா? இது வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து உங்களோட ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. வெஜ்ஜும் இவங்க கிட்ட சூப்பராக இருக்குது. எப்படிங்க, அட்டகாசமாக இருக்கா? பெரிய பெரிய பீசஸாக போட்டுட்டாங்க. ஆமாம், கொண்டாட்டம் பீசஸ் நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், இது என்ன டியூன் சொல்லுங்க. இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் பர்த்டே. ஸோ அவரோட 2013 வந்த ஒரு படம் இது. வாசிக்கவே தெரியாது எனக்கு, இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். இது கடல் படத்துல லா 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 லா. ஸோ கைஸ், லைவ் ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்குது இங்க. என்னன்னு கேளுங்க. என் இனிய பொன் நிலாவே பாடுங்க. என் இனிய பொன் நிலாவே, பொன் நினைவில் என் கனாவே. காலையில குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி எங்க போறோம்னா, நாங்க ட்ரோன் ஷாட் எடுக்க போறோம். நேற்று நைட் வியூக்கும் இப்போ காலையில் வியூக்கும் பாருங்களேன், ரொம்ப ஒரு லாவிஷான ஒரு க்ரீனரியில் இருக்கிறோம் நம்ம. செமையாக இருக்குது. ஸோ மார்னிங் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல், ஒரு செமையான வியூ. கைஸ், இவங்க கட்ட பாலி ஸ்டைலில் அப்படியே இங்கே ஒரு ஹேங்கிங் வச்சுருக்குறாங்க, ஊஞ்சல் மாதிரி சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் அந்த ஃபேரி டைல் மாதிரி பின்னாடி போட்டுட்டு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு ஹனிமூன் ஸ்டேக்கெலாம் பக்காவான ஒரு ஸ்பாட்டு. ஸோ கைஸ், கேரளா ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்பம், கடலைக்கறி, அப்புறம் ஏதோ பூரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸு, ஆம்லேட்டு அண்டு எக் கறிலாம் தந்துருக்குறாங்க. அண்ட் அது போக பைனாப்பிள் ஜூஸ் தந்துருக்குறாங்க. எப்படி ஒரு வியூவில் இருக்குன்னா, ஃபுல்லாக ஒரு க்ரீனரி, சுற்றிலையும் பறவைகள், சுற்றிலையும் உங்களுக்கு எங்கே திரும்பினாலும் மரம் தான். உங்களுக்கு ஒரு ரோடு கூட தெரியாது. ரோடெலாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. எல்லாமே நான் ட்ரோன் ஷாட்டில் காமிச்சிருப்பேன். அண்டு பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்குது. முக்கியமாக இந்த எக் கறியும் இந்த கடலைக்கறியும் டாப் நாச். ஒரு குவாலிட்டியான பிரெட் ஆம்லெட். ஏன்னா பிரெட் ஆம்லெட்டில் நிறைய இடத்துல தண்ணி ஊற்றிடுவாங்க, இது தண்ணி ஊற்றல அவ்வளோ இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ கேஸ், நம்ம நேற்று ஸ்டே பண்ணது வந்து 2 BHK, அது ஒரு வில்லா. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் வில்லா பாருங்களேன். உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் வச்சு அண்ட் மோஸ்ட்லி வந்து ஹனிமூன் அண்ட் கப்புள்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. வாவ், திஸ் ஃபார் ஹனிமூன். ஐ திங்க் ஸோ. யாராச்சும் ஹனிமூன் வந்தீங்கன்னா யூஸ்வலான ப்ராப்ளம். அண்ட் ப்ரைவேட் பூல். அண்ட் உங்களுக்கு நைட் வேணும்னா இங்கே கேண்டில் லைட் டின்னரும் இங்கே அரேஞ்ச் பண்ணி தரதா சொன்னாங்க. சி, இந்த ராக் ஸ்டோனும்
செமையான ஒரு ஃபீல். முக்கியமாக என்னன்னா எனக்கு இங்கே பிடிச்சது என்னன்னா உங்களுக்கு அந்த டைரக்ட் சன்லைட் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறதுனால நீங்கள் லைட்ஸ்லாம் போட தேவையில்லை. அண்ட் ஒரு சன்லைட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கைஸ், இவங்களோட ஒரு ட்ரீ ஹட் வச்சுருக்குறாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக பேடி வியூ தெரியும் உங்களுக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா பாருங்களேன், செம வியூ. ஸோ கைஸ், இதுதான் அட்டிக் வில்லா. உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஒரு யூனிக் ஸ்டே இன் வயநாடு. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்டேன்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டே. இது ஹைலைட் இங்கே இல்லை, இது நார்மல் பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மேலே இங்கே இப்படி ஏறி அதுவும் நக்கல்ல நக்கல்யா அவனுக்கு. மேலே பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ரூமு, ஒரு பெட்ரூம் ஸ்பேஸ் லெவலுக்கு வச்சுருக்குறாங்க. அண்ட் கீழேயும் பெட்டு சூப்பராக இருக்குது. ரெசார்ட்டில் இவங்க சைக்கிளிங்கும் தராங்க. இங்கே பாருங்கள், நான் வில்லேஜ் ஏரியாவில் ஒரு சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கிறேன். பிக் சைஸ் எலிஃபெண்ட் ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரியலாக இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எலிஃபெண்ட் மேலே ஏறணுன்னாலும் இங்கே வந்து ஏறிக்கலாம். ஸோ கைஸ், திஸ் இஸ் லன்ச் ஃபார் டுடே. மலபார் பிரியாணி அண்ட் அதுக்கு ரைத்தா அண்ட் சமந்தி, அதுக்கு ஸ்பெஷலான ஊர்காய், பப்பட் அண்ட் சாலட் அண்ட் என்னோட ஃபேவரட் மின்ட் லெமன். ஸோ கைஸ், இன்னைக்கு மலபார் ஸ்டைலில் இவங்க சிக்கன் பிரியாணி சைஸ்ல எடுக்கிறாங்க வித் சம்மந்தி ஊர்காய். சம்மந்தி மீன்ஸ் இவங்க ஊரில் சட்னின்னு ஒரு பெயர். எனக்கு பொதுவாக கேரளா பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சட்டிலாக சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி இவங்களோட சம்மந்தி வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இவங்க ஊர் அப்பெல்லாம் ரொம்ப லைட்டாக மெல்லிஸாக இருக்கும். நம்ம ஊர் அப்பெல்லாம் கொஞ்சம் கதுக்கு முறுக்கு மாதிரி இருக்கும். இவங்களோட ஒரு சின்ன தின்னாக இருக்கும். அண்ட் மின்ட் லெமன் ஜூஸ் எடுத்து பேசுங்க. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. This is 4 or 5 different types of spices. All are grown home in here, organic. So there is cardamom, there is cinnamon sticks, there is cloves and pepper. All grown here organically. Thank you very much for coming. It was a pleasure hosting. Thank you so much. Bye bye. So guys, என்னன்னா இவங்க 5 ஸ்பைசஸ் வந்து இவங்களோட ஓன் ரெசார்ட்குள்ளேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பெப்பர், குருமிளகு எல்லாமே இவங்களுக்குள்ளார தந்துருக்குறாங்க. ஸோ கைஸ், வயநாட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டே. ஏன்னா எனக்கு மித்த ஸ்டே எனக்கு தெரியாது, இங்கே மட்டும்தான் எனக்கு தெரியும். பிகாஸ் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வயநாட்டில் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்தேன். ஏன்னா வயநாட்டுனா நிறைய பேர் சொல்லுவாங்க சீசன் டைம் இல்லாமல் அன்சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு வெயில் அடிக்கணும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே இருக்காது. பிகாஸ் சுற்றிலே மரம் அவ்வளோ மரம் வளர்த்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் நடந்தாலுமே உங்களுக்கு வெயில் அடிக்காத மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஒரு சில்னஸ் எனக்கு காலையில் ஒரு 11 o'clock முடியும் எனக்கு இருந்துச்சு. இப்போ மட்டும்தான் என்னால் அந்த ஃபீல் பண்ண முடியுது. சரி பாருங்கள், ஸ்வெட்டிங்லாம் இருக்குது. பட் அதுவுமே உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலையுமே ஏசிலாம் அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் வயநாட்டில் வந்து ஸ்டே பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வண்டி வந்துருச்சு, அடுத்தது நம்ம முதுமலைக்கீரில் போகலாம் வாங்க. இதாங்க காட்டு பண்ணி பார்த்துட்டான், கொம்பலா இருக்குது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரியான இது ப்ரோ, அவன் மசத்தனமா இருக்கிறான் ப்ரோ. கைஸ் இங்க பாருங்க, மான் கூட்டமே இங்க இருக்குது. இது வந்து சாம்பார் வித ஒரு மான் சொல்லுவாங்க. அதாவது சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணுக்குட்டி சைஸ்ல இருக்கும். ஸோ கைஸ், இது வந்து யானை வளர்க்கும் இடம் நினைக்கிறேன். இங்க ஒரு யானை, அப்புறம் அங்க 2 யானை. கொம்ப இறங்கினா நமக்கு பால் தான். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா ஊட்டியில் இருக்கிறோம். மணி 10 ஆச்சு, ஆனால் 10 டிகிரியில் இருக்கிறோம். சூப் கடை தேடணும், சூப் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால நாங்கள் ஒரு டீ கடைக்கு வந்துட்டோம். கைஸ், குளிருக்கு ஜிஞ்சர் 1, ப்ளூ டீ 1 அண்ட் ஹைபிஸ்கஸ் 1 வாங்கியாச்சு.